ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு பதிவில் இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக, நம்ம பாட்டி காலத்து ஸ்நாக்ஸாகவும் இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் அந்த எள்ளு, நிலக்கடலை, வெல்லம் இது மூணையும் சேர்த்து ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹெல்த்தியாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்துருக்கிறேன், வெள்ளை எள் எடுத்துருக்கிறேங்க. இது ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் இந்த வெள்ளை எள் எடுத்துருக்கிறேன். அதிலே அரை கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள்ளை முதல்ல நாம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன், இதில் எல்லாம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் பக்கமாக அதை வறுக்கலாம் பாருங்கள். ரொம்ப செவக்காதபடிக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எள் அருமையாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் அதை வறுத்துருக்கிறேன். நிறம் மாறாதபடிக்கு, ரொம்ப ஃப்ரை ஆகாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு மீடியம் பதத்தில் நாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதே பேனில் அந்த கடலை ஒரு அரை கப் அளவுக்கு இருக்குது. கடலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி கடலையையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். கடலை வறுபட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு துணியில் இல்லை கடலையை கொட்டிக்கலாம். தேய்ச்சி விட்டோம்னா, கைகளாலேயே அப்படியே தேய்ச்சோம்னா அதனுடைய தோல் எல்லாமே தனியாக வந்துருங்க. இந்த மாதிரி தேய்ச்ச கடலையை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தோல் எல்லாமே போயிடும். பியூரான கடலை நமக்கு கிடைச்சிருச்சு. பார்த்தீங்களா? எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டோம். கடலையையும் வறுத்து தோல் எடுத்து வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், எள்ளை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக இல்லை, ஒரு கொர பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கொரன்னு ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே பவுலில் நான் கடலையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் கொரன்னு ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலையை அரைச்சாச்சு. இதையும் அதே பவுலில் சேர்த்துக்கலாம். கடலை எள்ளு ரெண்டுமே அரைச்சி வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்மெல்லோட, ரொம்ப அழகான ஒரு ஸ்மெல்லு வீடு முழுசு வர்ற மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் பொடி பண்ணின சர்க்கரை, இந்த சர்க்கரை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த சர்க்கரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் 300 கிராம் அளவுக்கு இதில் நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைய விடலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற பவுடர், கடலை எள்ளு பவுடரை
நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடரை நாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீதி பவுடரையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை நல்லா கிளறி விடலாம். எள்ளும் அந்த கடலையும் ஒரு சத்துள்ள உணவுப் பொருள்கள் இல்லைங்களா. எள்ளில் கால்சியம் நிறைய இருக்குது, நிலக்கடலையிலையும் புரதச்சத்து இருக்குது. பாட்டி காலத்துலலாம் அது அந்த கருப்பு எள்ளும் நிலக்கடலையும் வெல்லமும் சேர்த்து செய்வாங்க. நீங்கள் கருப்பு எள் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வெல்லம், எள், நிலக்கடலை எல்லாமே ஒரு உடம்புக்கு ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸாக இதை நாம் செஞ்சு கொடுக்கலாங்க. பார்த்திங்களா, நல்ல ஒரு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு சுருண்டி ரெடி ஆயிடுச்சு இல்லையா. ரொம்ப குயிக்காகவே அது வெந்து வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் போதும் இதை செய்கிறதுக்கு. சரி, இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம சேர்த்து இந்த மாதிரி நான் உருட்டிக்கிட்டேன். ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக நான் நட்ஸு சேர்த்துக்கிறேங்க. பிஸ்தா, பாதாம், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரட்டி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கிராஸாக கட் பண்ண போகிறோம். பாருங்கள், சுவையான அந்த கடலை பர்ஃபி, எள் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு அந்த ஸ்ட்ரக்சரோட ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபி பார்த்திங்களா. இது ரொம்ப ஒரு சாஃப்டாக, ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கடையில் வாங்குகிற அந்த பால்கோவா, பால்பேடா எல்லாமே தோற்று போகும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய சுவையான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வெறும் கடலை மிட்டாய், வெறும் கடலையும் எள்ளும் வச்சு ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி ஒரு சுவையான டேஸ்ட்டில் நம்மளால் பர்ஃபி செய்ய முடியுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.